மட்டுமல்ல ஆண்டவரே, உலகம் அகில உலகத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் டே ஆண்டவரே. உங்களுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து ஆண்டவரே மனுக்குலத்தை மீட்ட அந்த நாளை நாங்கள் ஆண்டவரே கொண்டாடி மகிழ இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதை விரும்புகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை உங்களுடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவரே, அந்த டிவைன் டச் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறதுக்காக நன்றி ஆண்டவர். உணர்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் இடைபடுகிறதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் இட்ஸ் எ ரிமார்க்கபிள் டே ஆண்டவரே. உலகத்துக்கு ஆண்டவரே மீட்பை கொண்டு வந்த நாள் எங்களை ஆண்டவரே, எங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கின அந்த நாள் ஆண்டவரே, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் ஆண்டவர். உற்சாகப்படுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம் ஆண்டவர். நீர் நல்ல தெய்வம் என்பதை ஆண்டவரை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் 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 அதிகமாக உண்மை அறிய உண்மை ருசிக்க என் தேவனின் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி நன்றி. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே தந்து ஒரு முறை கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஆராதனையில இறுதி வரை உடைய விசேஷ கிருபை கூட இருக்கட்டும். பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உடைய அளவற்ற பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவர். இன்னும் இன்னும் நாங்கள் அதிக நன்மைகளை அடைய ஆண்டவரே, இன்னும் மகிமை மேல் மகிமை அடைய என் தேவனை கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவர். இந்த இடம் முழுவதும் நீராளுகை செய்யும் கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொரு வசனங்களை ஷேர் பண்ணுற ஆண்டவரே, வசனங்களை வாசிக்கிற ஆண்டவரை பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷித்த கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவர். நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க. எங்களால் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைபடும். இப்போது நாங்கள் பேச இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற காரியங்கள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாய் வார்த்தைகள், எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய இதயம் உம்மோடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்யும். உமக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? இல்ல சோகமா துக்கமா இருக்கிறீங்களா? ஹலோ, இன்னைக்கு துக்க நாளா மன மகிழ்ச்சி நாளா? கொஞ்சம் 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 ஃப்ரீயா உற்சாகமா இருங்க. எல்லாரும் கரங்களை எல்லாம் தூக்குங்க. எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க. எல்லாம் கைகளை கொஞ்சம் தட்டலாமா? எல்லாரும் துக்க நாளா இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து மரித்து போனாரா இல்லையா? அவர் மரித்தாரா? அவர் உயிரோடு இருக்கிறாரா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு? கரங்களை தட்டி நல்லா எப்படி உயிரோடு இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்னா, நம்மளை பார்த்தா தெரியும், உங்களை பார்த்தா தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை பார்த்தா தெரியும். growth, உங்களுக்குள்ள ஒரு growth இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பெருக்கம், ஒரு உயர்வு, ஒரு வெற்றி இருக்கும். ஆமென். நம்ம பார்த்தாலே தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. growth is the evidence of life. அல்லேலூயா. ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையே அதுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ எல்லாமே கல்வாரி சிலுவையில அவர் செய்து முடித்தார். ஆமென். So today is a very special day for the whole Christian community. எல்லாருக்கும், அகில உலகத்துக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஆமென். அகில உலகமே இதை கொண்டாடுகிறது. நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உற்சாகமா எல்லாரும் கொண்டாடலாமா? சோ நமக்கு இங்க ஒரு பழக்கம் உண்டு எல்லாருக்கும். ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்றோம். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அது என்னது? கிறிஸ்மஸ். சொல்றேன்ல, ஹாப்பி கிறிஸ்மஸ். சோ அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது குட் ஃப்ரைடே, ஆல்சோ a celebration. In fact, கிறிஸ்மஸோட குட் ஃப்ரைடே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிறிஸ்டியானிட்டியோட பேஸ் இந்த குட் ஃப்ரைடே. அவர் ஒரே பேரான குமாரனை உலகத்துல கொடுத்து நம்ம எல்லாரும் மீட்டு இருக்கிறார். ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்றாங்க, குட் ஃப்ரைடே, ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லுங்க பார்க்கலாம். பிளஸ்ட் குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. ஆமென். சோ இந்த குட் ஃப்ரைடேல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு 7 வார்த்தைகள் நம்ம பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷன் பேசுறேன்னா, என்ன குட் ஃப்ரைடே இது எதை கொண்டு வந்தது நம்முடைய வாழ்க்கையில? எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. வருஷம் அந்த 7 வார்த்தைகளை நம்ம பேசுவோம், டிஃப்ரெண்டா பேசுவோம். ஓகே. ஆனா பட் அந்த குட் ஃப்ரைடேயோட அந்த 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 நோக்கம், அது எதை நமக்கு செய்தது என்பதை பற்றி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேக்கா?
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இம்பார்ட்டண்டான காரியங்கள் நம்ம சபையில் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கணும். உலகத்தில் இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நம்பர் 1, இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு கிறிஸ்துவை ஆரம்பத்திலே நான் கேட்டேன், கிறிஸ்துவை கொலை செய்தார்களா இல்ல அவர் உயிரோடு இருக்கிறாரா? ஆமா. ஸோ குட் ஃப்ரைடேன்னு சொல்றது அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அடிச்சு கொண்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ யாராவது அடிச்சு கொள்ள முடியுமா? இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸோ அப்ப என்னன்னா, இட்ஸ் நாட் அ மர்டர். அவர் யாரும் கொலை பண்ணல, இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். அது கொலை இல்ல, அது ஜீவ பலி. விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்க தேவன் ஏற்படுத்திய தீர்வா இருக்கிறது. நம்ம இப்ப ஏசாயா 83 எல்லாம் படிச்சோம் இல்லையா? 10வது வசனத்துல இருக்கும் பாருங்க. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரணப்படியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டெடுத்துக்கிறாரு. அவர் ஏற்படுத்தின அந்த தீர்வு. ஆமென். இன்னொரு படி மேல சொல்லணும்னா, இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஒரு பலி. அப்படிதானே? இங்க பலி ஆனவர் யார்? பலி கொடுத்தவர் யார்? யார் சொல்ல முடியும்? பிதா பலி கொடுத்தார், பலியானவர் கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19 இருக்கும். 2 கொரிந்தியர் 5:19. சோ இந்த பலி ஒரே பலி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்கள்ல பாவ மன்னிப்புக்காக வருஷந்தோறும் பிரதான ஆசாரியர் பலன் செலுத்துவார். ஒரு ஆடையோ ஒரு காடையோ அது புறாவையோ ஒட்டவர் அதை பலி செலுத்துவாங்க. அது ஒரு வருஷமும் செலுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பாவம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகல, அது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அதனாலதான் ஒரே பலியாக பெர்ஃபெக்ட் பலி. அதான் இந்த வசனத்தை பார்த்துட்டு போயிடலாம். 2 கொரிந்தியர் 5:19 அதுல இருக்குல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. It was God personally present. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பலி பிதா செலுத்தின பலி. அவர் பர்சனலா அங்க பிரசன்டா இருந்தார். சோ இது ஒரே பலி. எபிரேயர் 10:14 போடுங்க. எபிரேயர் 10:14 எல்லாருக்கும் தெரியும். இது ஒரே பலியா நமக்கு எல்லாருக்கும் நிரந்தரமா. அதுக்கப்புறம் திருப்பி பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஒரே பலி. யாரு நமக்காக பலியானது? யாரு? நம்முடைய பஸ்கா யாரு? எபிரேயர் 10:14 படிங்க யாராவது. ஒரே பலி. எல்லாம் சொல்லுங்க, ஒரே பலி. ஓகே. யார் பலியானது? பஸ்கா. நம்முடைய பஸ்கா 1 கொரிந்தியர் 5:7 இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 5:7. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கு. அப்ப நம்பர் 1 எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் a sacrifice. It's not a murder, it's a sacrifice. Number 2, there is a divine exchange. தெய்வீக பரிமாற்றம். என்ன நடந்தது சிலுவையில? நம்முடைய எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. என்ன எக்ஸ்சேஞ்ச்? டிவைன் எக்ஸ்சேஞ்ச். என்னது? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்தாரு, அவருடைய நீதியை எல்லாம் நம்ம எடுத்தார். அப்ப எப்பவுமே கிறிஸ்தவம் என்கிறது நாமே ஏதோ ஒன்றை செய்ததுனால அதன் மூலம் வந்ததல்ல. கிறிஸ்து நமக்காக ஒன்றை செய்ததன் மூலம், அதை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு வருகிற நன்மைகள். ஆமென். 2 கொரிந்தியர் 5:21 யாருக்கெல்லாம் தெரியும்? 2 கொரிந்தியர் 5:21. நம்ம எல்லாரும் எப்படி நீதிமான்களானோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப ஒரு எக்ஸ்சேஞ்ச். அவர் நம்முடைய பாவத்தை அவர் எடுத்தார், நாம் எல்லாம் நீதிமானானோம். நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்தார், நம்ம எல்லாரும் யாரானோம்? ஐஸ்வர்யவான் ஆனோம். நம்முடைய பலவீனத்தை அவர் எடுத்தார், நம்ம எல்லாம் பலவானாய் மாறணும். அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, ஒரு தெய்வீக பரிமாற்றம். அதே மாதிரி ஒரு டிவைன் சொல்யூஷன், தெய்வீக தீர்வு நடந்தது. 1 யோவான் 2 படிங்க. சர்வ லோகத்தை நிவர்த்தி செய்ய படிங்க. 1 யோவான் 2:2. பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தின ஒரு தீர்வு தான் இந்த கல்வாரி சிலுவை. ஆமென். அல்லேலூயா. கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்துவ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யோவான் சாமன் சொல்லுவான். யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப மனிதன் தேவனுடைய சேர தேவன் ஏற்படுத்தின ஒரு தீர்வு தான் கல்வாரி சிலுவை. கரங்களை தட்டி கர்த்தன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின தீர்வு தான் அந்த கல்வாரி சிலுவை. அதான் நம்ம ஏசாயா 53 படித்தோம். மெய்யாகவே
மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 53 நாள்ல நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். So it's a God made solution. Cross is the God solution for mankind. Hallelujah. ஆமென். கலாத்தியர் 3:13 நம்ம படிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதுவரைக்கும் அந்த சிலுவை சாபத்தின் சின்னம், the symbol of curse. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு? புனித சின்னமாச்சு. சிலுவை ஒரு புதிய சின்னமாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மூன்று காரியங்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் a divine sacrifice. Number 1. Number 2, there is a divine exchange ஆயிடுச்சு. Number 3, divine solution. அது தேவன் நமக்காக ஏற்படுத்தின சொல்யூஷன். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்ப நம்ம வசனத்துக்கு போயிடலாம். எல்லாரும் எடுத்துங்க. யோவான் 12வது அதிகாரம் 24. யோவான் யாரா படிக்க? நம்ம அன்னைக்கு படிச்சோம்ல. மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இது இந்த வசனம் இந்த இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? பாம் சண்டேல நம்ம என்ன படிச்சோம்? யோவான் 12 படிச்சீங்களா? போன வாரம் என்ன படிச்சோம் நம்ம? போன வாரம் என்ன டே? ஸ்பெஷல் டே. சோகமா இருக்கு. நீங்க துக்கமா இருக்கிறீங்களோ? மறுபடியும் எல்லாரும் கரங்களை கை தூக்கி நல்லா இவருக்காக ஒருவர் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். நீங்க மீட்கப்பட்ட தினம், செலிப்ரேட் பண்ண வேண்டிய தினம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இருங்க. சபை அந்த யோவான் 12 தான் நம்ம போன வாரமும் நம்ம மெடிடேட் பண்ணோம். எங்க இருந்து பண்ணோம்னா நான் முன்னாடி பாக்குறேன். அதாவது பாம் சண்டே முதல்ல அங்க பெரிய பரபரப்பு எருசலேம்ல. என்ன விழாங்க? பஸ்காவுக்காக எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு வார வழியிலேயே சில சீர்திருத்தங்கள் இது மாதிரி எல்லாம் இப்படி இருக்கவங்களை எல்லாம் அவர் உற்சாகப்படுத்துறாரு. சில சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்றாரு. தெரியுமா? ஆமா, நிறைய பேர் பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க என்னன்னா இதே மாதிரி அந்த பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்க போற அந்த ஆடு புறா அதுல எல்லாம் ஊழல், கரப்ஷன், அதெல்லாம் வெளியே கடையில வச்சு அதெல்லாம் அது வேணா ஒரு இது மட்டும் படிக்க. மார்க் 11:17 படிக்க. யாராவது டக்குன்னு படிக்க. மார்க் 11. என்னுடைய வீடு ஜெப வீடு இருக்கா? என்னுடைய வீடு. அதுக்கு முன்னாடி வேணாலும் படிக்கணும். அது பாருங்க. அவர் எருசலேமுக்கு வந்தார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரர்களையும் பலகையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து. ரொம்ப கோபம் வந்துச்சு. இயேசு கோபப்பட்டாரா இல்லையா? நம்ம கோபப்படலாமா? சரி, அது நம்ம தனி சப்ஜெக்ட் பிறகு பேசலாம். அது ஒரு உணர்வு. ஓகேவா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிங்டம்ல ஏதாவது தவறு நடந்தா கண்டிப்பா கோபப்படலாம். இங்கே ஜீசஸ் கோபப்பட்டார். 16வது வசனத்துல ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். 17 பாருங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி ஓகே இதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு திருப்பி இங்க வரும்போது போன வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? 13 யோவான் 12:13 பாருங்க. அங்க ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா படிங்க. 12 ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அங்க சகரியா 9:9 சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இப்ப 19 நம்ம படிச்சோம் எல்லாருக்கும். 12:19 பாருங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்கள், இது ரொம்ப முக்கியமான வசனங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. தயவு செய்து, ஓகேவா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகம் அவனுக்கு பின் சென்று போயிட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப இவரோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த பாக்குறாங்க. உலகமே அவருக்கு முன். சொல்லுங்க, உலகமே அவருக்கு முன். இந்த உலகத்துல அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவருக்கு எதிரான எந்த திட்டமும் பலிக்கல. அவருக்கு எதிரான எந்த காரியங்களும் நடக்கல. சேம் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த வியாதியும், எந்த தரித்திரமும், எந்த தோல்வியும் அதையெல்லாம் உடைச்சு நீங்க ஜெயம் அடிப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தர்னு சொல்லலாம். சும்மா வந்து உட்கார்ந்து போற கூட்டம் அல்ல. இதெல்லாம் உள்ள ஏத்துங்க, கொஞ்சம் ஏத்துங்க. சோ கிறிஸ்துவோட மரணம், உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட வாழ்வை தருதுன்னா அது ஒரு நம்மளை பார்த்தாலே தெரியும். ஒரு ஜீவ கலை இருக்கும்.
ஆமென். ஆரம்பத்திலே சொன்னேன், ஜீவ கலை இருக்கும். சோ என்ன பண்ணினாலும் மேல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிள்ளைங்க விளையாடும் போது இந்த காத்து ஏற்றப்பட்ட பலூன் இருக்குல்ல, பலூன் இல்ல ஒரு பாலை தண்ணிக்குள்ள நீங்க எவ்வளவு அமுக்கினாலும் அது மேல வந்துட்டே தான் இருக்கும். சோ உலகத்துல இன்னைக்கு என்ன சூழ்ச்சிகள், என்ன தந்திரங்கள், என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க, அதையெல்லாம் உடைச்சு வெளியே வருவீங்க. ஆமென். சோ அடுத்து பாருங்க 21. அவர் கலிலே நாட்டு பெத்தாய்தா ஊருக்கு பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எல்லாரும் இயேசுவை பார்க்க விரும்புறாங்க. அந்த பிலிப்புங்கிறவன் பிலிப்பினிடத்துல வந்து, அந்த யார் அது கேட்டது, அது முந்தின வருஷத்துல கிரேக்கன், அந்த ஒரு கிரேக்கன் வந்து அவர் கேட்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பதில் என்ன இருக்கு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி ஆன வேளை வந்தது. அப்ப சகல தேசத்தாரும் அவரை நேசிக்கிறார்கள். the desire of all nation, ஆகாய் 2:7 இருக்கும். லூக்கா 2:10 அவருடைய பிறப்பிலே இருக்கும், இதோ சகல ஜனத்துக்கும் நற்செய்தி. சகல ஜனத்துக்கு, எல்லாருக்கும், கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு குரூப் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நற்செய்தி. இன்னைக்கும் உலகம் தேடுகிற, ஊர் தேடுகிற, மனிதர்கள் தேடுகிற எல்லா தேடல்களுக்கும் பதிலாக தீர்வாக இருக்கவர் அவர் ஒருவரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அவர் ஒருவரே. பாருங்க, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அதுதான் அந்த சிலுவை. அப்ப இப்ப 24. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததையாகில். என்ன சொல்ல வர்றாருன்னா, கோதுமை மணியாக இன்னைக்கு நான் சிலுவைக்கு போகும்போது என்னை போல, நான் இதுல விழுந்து எழும்பும் போது என்னை போல இந்த கிரேக்கன் தான் கேட்கிறான். அவன் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தலைமுறை பலவீரை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படின்னா, இன்றைக்கு ஒரு கோதுமை மணி, இன்னைக்கு கல்வாரி சிலுவையில நான் மரித்து எழும்பும் போது அது விதைக்கப்படுவது ஒரு மணிதான், ஆனா எழும்பும் போது பல மணிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோதுமை மணி விழுந்து இத்தனை மணிகளை உருவாக்கியிருக்கு. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய கண்மணிகள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மனுவர்க்கத்தின் விதை. அவர் விதைக்கப்படும் போது அவர் சாயலுக்கு ஒப்பாக அநேகர் எழும்புவார்கள். ஆமென், ஆமென். இது டெவலுக்குமே தெரியும். அதனால அந்த சீடை அழிக்கிறதுக்கு அவன் நினைச்சா, அவனால முடியல. ஏன்னா இட்ஸ் ஒரிஜினல், அது ஒரிஜினல் வித்து, ஸ்திரீயின் வித்து. ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ரொபசி ஆதியாகமம் 3:15. அவர் உன் குதிகாலில் நசுக்குவார், நீ அதன் தலையை நசுக்குமா. இட்ஸ் a promise, first promise. அந்த promise வந்து இங்க fulfill ஆகுது சிலுவையில. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபசி இங்க manifestation ஆகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நிகழ்வுல இருந்து, இந்த காரியத்துல இருந்து என்னெல்லாம் வருது, அதான் விஷயம். இன்னைக்கு உலகமே மறுரூபமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். The whole world is transforming by the power of crucifixion. தட்டி ஹல்லேலூயா. The whole world is transforming. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகமே மறுரூபமாகிறது. ஆமென். சோ இப்ப பிதாவாகிய தேவன் போட்ட அந்த விதை கிறிஸ்து, ஆனா முளைத்தது ஒரு கிறிஸ்து அல்ல, ஒரு இயேசு அல்ல, பல இயேசுவை அவரது மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் உருவாக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களை போல பல, இந்த அன்னைக்கு அவரோட ஒரு வித்து இவ்வளவு வித்துக்கலாம், அவருடைய அந்த வித்து உங்களுக்குள்ளாடி இருக்குது, எனக்குள்ளாடி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோவான் அது எப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் விதைக்கப்படும் வரைக்கும் பைபிள் சேஸ் only begotten son. யோவான் 3:6 நம்ம படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்க அவன் கெட்டு போகாமல். ஓகே, அங்க என்ன பண்ணிருக்கு, ஒரே பேரான குமாரன். இப்ப அவர் விதைக்கப்பட்டார், மரித்து உயிர்த்தெழுந்தார். எபிரேயர் 1:6 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, முதற் பேர. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட் பிகோட்டன், தலைமகன். ஏன் அவர் விதைத்து அவர் மரித்து எழுப்பினதன் நிமித்தம் இத்தனை இயேசுக்கள், இத்தனை கிறிஸ்துக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அநேகரை அவர் எழுப்பி இருக்கார். இப்ப அவர் நமக்கு சகோதரர் ஆயிட்டார். ஆமென். அவருக்கு அநேக குமாரத்திகள், அநேக குமாரர்கள் இருக்கிறது. ஆமென். அப்ப பிதாவாகிய தேவன் சரியான விதையை உலகத்துல போட்டார், பூமியில போட்டார். ஆமென். தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணத்துல மிக முக்கியமானது விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங், ரொம்ப முக்கியம். நிறைய அநேக பிள்ளை கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு நிறைய சரியா விதைக்காதனால சரியான அறுப்பு இல்ல, வெற்றி இல்ல, ஜெயம் இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல, அப்படியே இருக்காங்க. ஆனா விதைத்தாதான் நடக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என்ன நோக்கி வரட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்ல இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள போய் விழ உங்களையே அதுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நிறுத்துவதுதான் இந்த வார்த்தையோட வல்லமையா இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை ஒரு விதை, கிறிஸ்து ஒரு விதை, பணம் ஒரு விதை. ஆமென்.
அல்லேலூயா. அப்ப இயேசுவை இந்த பூமியில விதையா விதைத்தார், நம்ம எல்லாரையும் அறுவடையாய் பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லாமா? ஆமென். அப்ப என்னை அடைய அவருடைய குமாரனை கொடுத்தார். That is the cross. அதுதான் சிலுவை. ஆமென். அங்க அதான் நடந்தது. ஆமென். குட் ஃப்ரைடே எதை உண்டாக்கினதோ அதை பேசிட்டு இருக்கேன். என்ன அது? கிறிஸ்து ஒரு விதை. சொல்லுங்க, கிறிஸ்து ஒரு, இப்பதான் படிச்சோம், கோதுமை மணி, ஒரு மணி விழுந்ததுனால இவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரை போல நம்ம வாழணுங்கிறதா குட் ஃப்ரைடேவுடைய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவன் ஏன் அப்படி செயல்பட்டார்னா, நீங்கள் இந்த பூமியில இன்னொரு இயேசுவாய் வாழணும். ஆமென். நீங்க எல்லாம் அவருடைய வித்தா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ பிதாவாகிய தேவன் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்க ஒரே பேரான குமாரனை விதைத்தார். சிறந்ததை விதைத்தார். நீங்களும் சிறந்ததை விதைங்க. ஆமென். நீங்க விதைக்க வரும். ஆமென். எதை விதைக்கிறீங்களோ அது வரும். அவர் சிறந்ததை விதைத்தார். அவர் விலையேற பெற்றதை விதைத்தார். அவருடைய நேச குமாரனை விதைத்தார். ஆமென். எதனால விதைத்தார்னா, 1 யோவான் 4:10, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததில்லை, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால. ஆமென். அது படிங்க. 1 யோவான் 4:10. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நிபந்தனையற்ற அந்த அன்பை வெளிப்படுத்தினார். மதம் கடவுள் தண்டிப்பார், அடிப்பார், கொல்லுவார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க குமாரனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, படாத பாடுபடுத்துறாங்க, என்ன இல்லாம பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்கிறார், இதற்கு தானப்பா நான் வந்தேன். பிதாவே இவர்களை மன்னி, ஃபாதர் forgive them. இதோட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அவர் போட்டு அவ்வளவு பாடுபடுத்துறாங்க, அவங்களே அந்த ஆட்களே அவர் மன்னிக்கிறார். சோ அவருடைய அன்பு அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷம், அந்த கிருபையின் சுவிசேஷம் என்பது இது எல்லா மதத்தை போல எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் கிடையாது. இது 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 வந்து இதுவும் சுவிசேஷம் அல்ல, இதுவே சுவிசேஷம். அல்லேலூயா. இதுவே சுவிசேஷம். ஆமென். There is no other way, no other gospel. Amen. This is the only one gospel. Amen. The gospel of Jesus Christ. Hallelujah. Amen. சோ மனுஷன் பாவம் செய்து கெட்டு போய் அப்படி நிற்கும் போது, அவனால் எந்த நிவாரணத்தையும் செய்ய முடியாத இருக்கும்போது, தேவன் தன்னுடைய மகனே அந்த பாவத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப அதுதான் யோவான் 3:14 படிக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த ஆட்களுக்குன்னா, நம்ம நல்லவர்களாக இருக்கும் போது அல்ல. நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு அல்ல, நான் கெட்டவனா. ரோமர் 6:8 இருக்கு பாருங்க. பாவிகளாய் இருக்கை, நாம் பாவிகளாய் இருக்கை, நம்ம வந்து நம்முடைய செயல்னால நம்ம ஏதோ ஒன்று செய்து காணிக்க கொடுக்குறோம், இல்ல பாட்டு பாடுறோம், அதனால அல்ல. அப்பவே அவருடைய செயல், அவருடைய அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து. அல்லேலூயா. ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தா நீங்களே ஏதோ செய்து நீங்க வந்த மாதிரி சொல்றீங்க, அப்படியா? அந்த வசனத்தை படிக்க பாருங்க. தேவன் இல்ல 5:8, ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த நமது அன்பை விளங்க பண்ணார். அதான் அந்த லவ். ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல இன்னைக்கு சிஸ்டம் என்னது? do good get good. நல்லது செய்தா நல்லது நடக்கும். ஆனா இங்க சிலுவையில அந்த சிஸ்டம் மாறும். அது மாறும். அல்லேலூயா. ஆமென். எந்த தப்பும் பண்ணாதவர் அங்க தண்டனை அனுபவிக்கிறார். எந்த தீங்கும் பண்ணாதவர் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார். இந்த ஒரே ஒரு காரியம், இதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணா போதும். புதுசா வந்திருக்கவங்களா இருந்தாலும் சரி, இது நியாயமா? தப்பு பண்ணாதவர் தண்டனை அனுபவிக்கிறார். ஏன் அவர் அப்படி ஆகணும் என்ற கேள்வி மனதில் வந்தாலே வரும். வாழ்நாள் எல்லாம் விசுவாசத்தோட சந்தோஷத்தோட வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. கபடற்றவர் கல்வனுக்கு மத்தியில தொங்குகிறார். பூக்களை கூட உடுத்தவர் உடுத்த வஸ்திரம் இல்லாமல் தொங்குகிறார். ஆறுகளை நீரோடைகளை உருவாக்கினவர் தண்ணி இல்லாம தாகத்தோடு தாகம்ங்கிறார். இது எல்லாமே யாருக்காக? நமக்காக மட்டுமல்ல, அகில உலகத்துக்காக, சர்வ லோகத்துக்காக. யோவான் சாணவன் ஃபர்ஸ்ட் வரும்போதே சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 இருக்குது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதுதான் கல்வாரி சிலுவை.
அடுத்த வசனத்திலே இருக்கும். இப்போ அவர் எல்லாம் முடிந்தது என்று வீர முழக்கமிட்டார். அப்படிதானே? சிலுவையில் எல்லாம் சொன்னார், ஃபினிஷ், இட் இஸ் ஃபினிஷ். இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் சாபமானார், அந்த கர்ஸ் எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை, the symbol of curse, அது வந்து புனித சின்னமாக மாறிச்சு. நமக்கு என்ன வருது? 14வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப எந்த மதமும் செய்ய முடியாதத மகனாய் வந்து அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ராஜாவாய் வந்தார், இந்த உலகத்துல ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆமென். உங்க ஒவ்வொருவரையும் அவரை போலவே மாற்றி இருக்கிறார். ஒரே ஒரு கோதுமை மணி, அவருடைய ஒரே குமாரனை கொடுத்தது நிமித்தம் அநேக குமாரர்களை அவருக்கு பெற்றிருக்கிறார். ஆமென். அப்ப நியாயப்பிரமாணத்துடைய எதிர்பார்ப்பாக இருந்த அந்த மரணத்தை அவர் நிறைவேற்றினார், நம்மை எல்லாரும் வாழ வைத்தார். ஹல்லேலூயா. சோ சிலுவை என்பது என்னை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சிலுவை என்னை வாழ வைக்கிறது. அப்ப இந்த சிலுவை, இந்த ப்ராசஸ்ல, இந்த பலி கொடுக்கும்போது, பலியில அந்த டைம்ல சிலுவையில தொங்குன நேரத்துல அவர் ஒரு 7 பொன்மொழிகளை அவர் செய்தார். 7 தீர்க்கதரிசன வாசகங்களை சொன்னார். எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அதுதான் இப்ப மறுபடியும் கேட்கிறேன். எல்லாரும் சோகமா இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்துல சங்கீதம் 100 படிச்சேன். அப்படித்தானே? சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் எதுக்கு சிரிக்கிறாங்களேன்னு தெரியல. சங்கீதம் 100 என்ன சொல்லி போயிட்டு? பூமியின் குடிகளே, நீங்க பூமியின் குடிகளா? நம்ம பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்க, கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட. அவருடைய பிரசன்னத்துல இருந்தா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. ஓகேவா? பிரசன்னத்துல இருக்கும். நாங்க வர நாட்கள்ல பேசலாம். பிரசன்னத்துல இருக்கவங்க நான் எப்போ சொல்லுவேன், இளமையா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. நீங்க ஏதாவது பயப்படுறீங்களா? இல்ல. நீங்க ஏதாவது துக்கமா இருக்கிறீங்களா? இல்ல. துக்கம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருங்க. சோ அப்ப அந்த 7 வார்த்தைகள், 7 பொன்மொழிகளை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 7 பொன்மொழிகளை நம்ம இப்போ 7 தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் 7 தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க. ஸோ அதுக்கான பாடல்கள், அதுக்கான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பேசுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் அந்த இதில் தானே காணிக்க. ஓகே, தொடர்ந்து நாம் அந்த காரியங்களுக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட்